வணக்கம் நண்பர்களே! பிபி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு இம்பார்ட்டன்டான டிஎன்பிஎஸ்சி டாபிக் பார்க்க போறோம். இதுலேருந்து ஒரு 25 கேள்விகள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் டாபிக் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல மாநில ஆளுநர், கவர்னரை பத்தின ஒரு 25 கேள்விகள். நீங்க ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் படிச்சு முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 301வது கேள்வி, மாநில ஆளுநர் தொடர்பான விதிகள் எந்த பகுதியில் உள்ளன? பகுதி 6. ஆப்ஷன் சி இதுக்கு கரெக்ட் ஆன்சர். 302வது கேள்வி பார்க்குறோம். மாநில ஆளுநர் பதவி எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சரத்து 153. ஆப்ஷன் பி இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து 303வது கேள்வி, மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் சி குடியரசு தலைவர். அடுத்து 304வது கேள்வி, மாநில ஆளுநர் நியமனம் எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சரத்து 155 மாநில ஆளுநர் நியமனம் பத்தி சொல்லுது. 305வது கேள்வி பார்க்கலாம். ஆளுநரின் பதவிக்காலம் பொதுவாக எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். ஆப்ஷன் பி கரெக்ட். 306வது கேள்வி, ஆளுநர் யாருடைய விருப்பம் உள்ளவரை பதவியில் இருப்பார்? குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் சி கரெக்ட். 307வது கேள்வி, ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? 35. கரெக்ட். ஆப்ஷன் சி. 308வது கேள்வி, ஆளுநராக நியமிக்கப்படுபவர் எத்தகைய தகுதியை பெற்றிருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்றது கரெக்ட். பி எல்லாம் பாருங்க தப்பா வரும். 25 கிடையாது, 30 வயது தான் நிரம்பி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். ஆளுநர்னா 35 வரும். கரெக்டுங்களா? ஆளுநர் அங்க குடியரசுத் தலைவர் ரெண்டுமே 35 வரும். இங்க 25 கொடுத்துருக்காங்க, தப்பு. அதே மாதிரி 30 வயதுன்னு கொடுத்துருக்காங்க, இதுவுமே தப்பு. ஆப்ஷன் டி பாருங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் அப்படின்றது தப்பு. 309வது கேள்வி பார்க்கலாம். ஒரே நபரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்க முடியுமா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கரெக்ட், முடியும். 310வது கேள்வி, ஒரு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளது? யாருக்கிட்ட தான் உள்ளது? ஆளுநர். அடுத்து 311வது கேள்வி, மாநிலத்தின் முதலமைச்சரை நியமிப்பவர் யார்? ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமிக்கிறாரு. 312வது கேள்வி, மாநில அமைச்சர்களை யார் நியமிக்கிறார்? ஆப்ஷன் ஏ முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர். அடுத்து 313வது கேள்வி, மாநில அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் யாருடைய பெயரில் மேற்கொள்ளப்படுகின்றன? ஆளுநர் ஆன்சர் வருவாரு. 314வது கேள்வி, மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கும் சரத்து எது? 174 இதுதான் ஆன்சர். அடுத்து 315வது கொஸ்டின் பார்க்கலாம். மாநில சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றும் சிறப்பு அதிகாரம் எந்த சரத்தில் உள்ளது? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 176. ஆப்ஷன் சி கரெக்ட். 316வது கேள்வி, ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஒதுக்குவது எந்த அதிகாரத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி கரெக்ட், மசோதா தொடர்பான அதிகாரம். அடுத்து 317வது கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஒதுக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆப்ஷன் பி ஆளுநர். அடுத்து 318வது கொஸ்டின், ஆளுநரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த சரத்தில் உள்ளது? 161. ஆன்சர் 161. அடுத்து 319வது கொஸ்டின், ஆளுநர் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த வகையான குற்றங்களுடன் தொடர்புடையது? மாநில சட்டங்களின் கீழ் வரும் குற்றங்கள் மீது தான் அவர் நடவடிக்கை எடுக்க முடியும். அனைத்து குற்றங்களும் அப்படின்றது வராது. மத்திய சட்டங்கள்ல வராது, சர்வதேச குற்றங்கள்லாம் வராது. ஆப்ஷன் ஏ இதுக்கு கரெக்ட்.
அடுத்து 320வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்கும் அமைச்சரவை தொடர்பான சரத்து எது? ஸோ 163 வந்து ஆளுநருக்கு உதவி வழங்கக்கூடிய ஒரு ஆலோசனை வழங்கும் அமைச்சரவை இருக்கு அப்படின்றதுக்கான சரத்து. ஸோ 163 வந்து ஆன்சரு. 321 வந்து பார்க்கலாம். மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் அதாச்சும் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்ற கேள்வி. ஸோ ஆன்சர் வந்து ஆளுநர். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். இதே அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து மத்தியில வந்து தலைமையான ஒருத்தர். அதாவது நாட்டுக்கே தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து 322வது கேள்வி. மாநில ஆளுநர் சட்டமன்றம் கூடாத நேரத்தில் அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கும் அதிகாரம் எந்த சரத்தில் உள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சரத்து 213. அடுத்து 323வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஆளுநருடைய அவசர சட்டம் எப்போது சட்டமன்றத்தின் முன் வைக்கப்பட வேண்டும்? சட்டமன்றம் மீண்டும் கூடிய 6 வாரங்களுக்குள். அடுத்து 324வது கொஸ்டின். மாநிலத்தின் அரசியலமைப்பு இயந்திரம் செயலிழந்துள்ளதாக ஆளுநர் கருதினால் அது தொடர்பாக யாருக்கு அறிக்கை அனுப்ப முடியும்? குடியரசுத் தலைவருக்கு. ஆப்ஷன் பி. அடுத்து 325வது கொஸ்டின். மாநில ஆளுநர் குறித்து சரியான கூற்று எது? ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஏ பாருங்க, ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். கரெக்ட். ஆளுநருடைய பதவி காலம் பொதுவாக 5 ஆண்டுகள். இதுவும் கரெக்ட். ஆளுநருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் உள்ளது. இதுவுமே கரெக்ட். ஸோ எல்லாமே வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி வந்து ஆன்சர் வரும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. 25 கேள்விக்கு எத்தனை கொஸ்டின் போட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து 300 கேள்விகள் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்ல இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.